தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும், நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிப்பு ஏற்பட்டால் மக்கள் தங்குவதற்காக முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கனமழை முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் முகாம்களை தயார் நிலையில் வைக்கவும், மக்களுக்கு வழங்கிட உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்திடவும் முதல்வர் அறிவுறுத்தினார். காவிரி படுகை மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி நடத்திடவும், மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாத்திடவும் ஆணையிட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாலும், கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாலும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் தென்காசி பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் தென்காசி செல்ல இருந்த முதல்வர் அங்கு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க இருந்தார். தமிழ்நாட்டில் மழை அதிகமாக வாய்ப்புள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் பதிவில் அவர் பொதுமக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள தயாராக இருக்குமாறு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் கனமழையால் மீண்டும் சேதமடைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் ஏரலில் உள்ள தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்தது. இதையடுத்து 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் சீரமைக்கப்பட்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த ஏரலில் பெய்து வரும் கனமழையால் பாலத்தில் 1 அடிக்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூவம் ஆற்றில் உள்ள தடுப்பணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. பருத்திப்பட்டு தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 1061 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆவடி மற்றும் புதுச்சத்திரத்தில் உள்ள தடுப்பணையிலிருந்தும் 250 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆவடி, திருவேற்காடு, மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. மதுரவாயலுக்கு அருகே நலம்பூரில் உள்ள தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது. சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை சிக்னல் அருகே சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்தது. கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவதால் வாகன ஓட்டிகளுக்கும் நடந்து செல்பவர்களுக்கும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து அதிக அளவில் உபரிநீர் திறக்கப்படுவதால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. இதனால் திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தெப்பக்குளம், அண்ணாநகர், சிம்மக்கல் உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மாமரத்து பள்ளம், மாதேஸ்வரன் கோவில் பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. இதேபோல பவளக்குட்டை, கானகுந்தூர் சாலையில் உள்ள தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கருக்கும் அதிகமான குறுவை நெற்கதிர்கள் மழையால் சாய்ந்து சேதமுற்றன. சில இடங்களில் நெல்மணிகள் முளைத்துவிட்டன. மேலும் 3000 ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி இளம் பயிர்கள் வயல்வெளியில் மழைநீர் தேங்கியதால் பாதிக்கப்பட்டுள்ளன. கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆந்திர அரசு கட்டிய 23 தடுப்பணைகளையும் கடந்து பாலாறு நீர் தற்போது தமிழக எல்லையான வாணியம்பாடி புல்லூர் தடுப்பணையை வந்தடைந்துள்ளது. பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால்
கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி மழைக்காலத்தில் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய 283 பகுதிகளை கண்காணிக்க 42 மண்டல குழுக்கள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் குன்னூர் மற்றும் கோத்தகிரி வட்டங்களில் தயார் நிலையில் உள்ளன என தெரிவித்துள்ளார். காவலர் வீரவணக்க நாளையொட்டி சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள நினைவு சின்னத்தில் முதல்வர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கு மரக்கன்று ஒன்றையும் முதல்வர் நட்டார். காவல்துறையில் பணியாற்றிய போது உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 6 காவலர்களின் குடும்பங்களுக்கு 5,70,00,000 ரூபாய் மதிப்பில் விபத்து காப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகளை முதல்வர் வழங்கினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தில் தீக்காய விபத்துகள் குறைவாக உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 240 பேர் தீக்காயத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு அதைவிட குறைந்தோர் மட்டுமே சிகிச்சை பெற்றுள்ளனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு 16 பேர் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் இவ்வாண்டு இதுவரை 8 பேர் மட்டுமே தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் சென்னை விமான டிக்கெட் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. தீபாவளி முடிந்த நிலையில் சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர். சேலம் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு 72 இருக்கைகள் கொண்ட ATR ரக சிறிய விமானம் இயக்கப்படுகிறது. இந்த விமானத்திற்கான அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்து முடிக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ராமதாஸ் அணியைச் சேர்ந்த MLA அருளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி அணியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமதாஸின் ஆதரவாளரான சேலம் மேற்கு தொகுதி பாமக MLA அருள் ஆத்தூர் பயணிகள் மாளிகையில் பாமகவினரை சந்தித்தார். இதையறிந்து அங்கு திரண்ட அன்புமணியின் ஆதரவாளர்கள் MLA அருளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பயணியர் மாளிகை வாயிலில் முற்றுகையில் ஈடுபட்டனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா வரும் 31 மற்றும் நவம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பால், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பந்தக்கால் நடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் கஞ்சமலை சித்தர் கோயிலில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அமாவாசையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து காளிங்கநாத சித்தரை தரிசனம் செய்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் உள்ள குளத்தில் உப்பு சுற்றி போட்டும் அம்மன் சன்னதியில் விளக்கு ஏற்றியும் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். நக்சலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முதன்முறையாக தீபம் ஏற்றப்பட உள்ளதால் இந்த தீபாவளி நாட்டிற்கு மிகச் சிறப்பான ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நக்சல் ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். GST வரி குறைப்பு அமலுக்கு வந்ததால் மக்கள் பலன் பெற்றுள்ளனர் என்றும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாரதம் நீதியை நிலைநாட்டியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது தொடர்பான அரசின் விளக்கங்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டுகொள்ளவே இல்லை என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கப் போவதாக பிரதமர் மோடி தன்னிடம் கூறியதாக ட்ரம்ப் கடந்த ஒரு வாரத்தில் 3 முறை கூறியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். நமது வெளியுறவுத்துறையின் வியூகங்கள் ஒட்டுமொத்த தோல்வியடைந்ததை இது காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தீபாவளிக்கு பிறகு டெல்லியும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் கடுமையான வளிமண்டல மாசு பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளன. இன்று காலை வானம் முழுவதும் அடர்த்தியான புகை மண்டலம் சூழ்ந்ததால் காற்று தர குறியீடு அபாயகரமான அளவை எட்டியுள்ளது. இன்று காலை 7 மணிக்கு காற்று தர குறியீடு 451ஆக பதிவானது. இது தேசிய சராசரியை விட 1.8 மடங்கு அதிகம். நொய்டா, குருகிராம் நகரங்களில் முறையே 407 மற்றும் 402ஆக காற்று தர குறியீடு பதிவானது.
உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் மெல்லிய பனிமூட்டத்தின் பின்னணியில் கொள்ளை அழகாக தோன்றிய காட்சிகள் காண்போரை பரவசப்படுத்துகின்றன. தீபாவளி கொண்டாட்டத்தில் டெல்லியை சூழ்ந்துள்ள புகைமூட்டம் ஒருபுறம் இருக்க, அங்கு பருவமழை முடிந்து குளிர்காலம் தொடங்கியதை கட்டியம் கோரும் விதமாக வெப்பநிலை குறைந்து காணப்படுகிறது. இச்சூழலில் அதிகாலை நேரத்தில் யமுனை ஆற்றின் தீரத்தில் மெல்லிய பனிமூட்டம் சூழ தோற்றமளித்த தாஜ்மஹாலின் அழகிய காட்சிகள் காண்போரை வியக்க வைக்கின்றன. பீகார் மாநிலம் சசாரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த சிறிது நேரத்திலேயே ராஷ்டிரிய ஜனதா தளம் வேட்பாளர் சத்யேந்திர ஷா கைது செய்யப்பட்டார். இவர் மீது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கர்வா மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வங்கிக் கொள்ளை வழக்கில் பிடியாணை நிலுவையில் இருந்ததாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட் விடுதலை கட்சி வேட்பாளர்கள் இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் சேர கேரள அரசு முடிவு செய்துள்ளதன் மூலம் மார்க்சிஸ்டுக்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள ரகசிய கூட்டணி வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பாஜகவிடமிருந்து சில ஆதாயங்களை அடையவே பினராயி விஜயன் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது என கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சன்னி ஜோசப் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் முதல்வர் சித்தராமையா பங்கேற்ற நிகழ்ச்சியில் 11 பெண்கள் மயங்கி விழுந்தனர். கர்நாடக மாநிலம் தட்சிண கனடாவில் புத்தூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ராய் தீபாவளியை ஒட்டி தன் தொகுதி மக்களுக்கு பரிசுப் பொருள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தினார். மதியத்திலிருந்தே பெண்கள் வரத் தொடங்கியதில் 20,000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் குவிந்தனர். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் 11 பெண்கள் மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழுந்தனர். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு தனது திட்டங்களை மக்களிடம் விளம்பரப்படுத்த 1076 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் சமூக வலைதள பக்கத்தில் இதுபற்றி பதிவிடப்பட்டுள்ளது. மக்கள் உணவிற்கும் அடிப்படை வசதிகளுக்கும் அவதிப்படுகின்ற நிலையிலும் அரசு பிரச்சாரத்துக்கு கோடிகளை செலவிட்டிருப்பதை அக்கட்சி கண்டித்துள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் காங்கிரசார் திருவிழா கொண்டாடுவதாகவும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. கர்நாடக மாநிலம் சிக்மகளூரில் அமைந்துள்ள தேவிரம்மா மலை கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் சிறப்பு தரிசனத்திற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இந்த தேவி கோயில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நரக சதுர்த்தசி நாளில் மட்டுமே பக்தர்களுக்காக திறக்கப்படுவது வழக்கம். பக்தர்கள் கடினமான மலைப்பாதையில் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று தேவியை வழிபட்டனர். மகாராஷ்டிராவில் பெண்களுக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டத்தில் 12,431 ஆண்களும் பலன் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. மாதம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருவாய் ஈட்டும் குடும்பங்களில் உள்ள 21 வயது முதல் 65 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் தரும் திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. திட்டத்தின் கீழ் 12,431 ஆண்களும் 13 மாதங்களாக நிதியை பெற்று வந்துள்ளனர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. யூரியா மற்றும் சிறப்பு உரங்களின் ஏற்றுமதியை சீனா அக்டோபர் 15 முதல் நிறுத்தியுள்ளதால் இந்தியாவில் உரங்களின் விலை உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் சிறப்பு உரத் தேவையில் 95% சீனாவில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் உரங்களின் விலை 10 முதல் 15% வரை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரபி பருவத்திற்கான உரத் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இருப்பு இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் சீனாவின் உரத்தடை இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க அரசு H-1B விசா கட்டணம் குறித்து வெளியிட்டிருக்கும் வழிகாட்டுதல் ஆயிரக்கணக்கான இந்திய தொழில் வல்லுநர்களுக்கும் மாணவர்களுக்கும் சற்று நிம்மதி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஏற்கனவே H-1B விசா வைத்திருப்பவர்களுக்கு செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு முன் H-1B விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த கட்டணம் பொருந்தாது என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. ஏற்கனவே விசா வைத்திருப்பவர்கள் விசாவை புதுப்பிக்க, நீட்டிக்க கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. சீனாவிற்கு 155% வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுடன் நியாயமான வணிக ஒப்பந்தத்தில் சீனா கையெழுத்திட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்நாட்டுக்கு விதிக்கப்படும் வரி நவம்பர் 1ஆம் தேதி முதல் 155% உயர்த்தப்படும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். அரிய வகை கனிம ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகள் விதித்த நிலையில் டிரம்ப் மீண்டும் வரி எச்சரிக்கைகளை விட தொடங்கியுள்ளார். அரிய வகை கனிமங்களை ஆஸ்திரேலியாவில் இறக்குமதி செய்வதற்காக அமெரிக்கா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது.
வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் ஆகியோர் $850 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கு சீனா கடும் கட்டுப்பாடு விதித்தது அமெரிக்காவுக்கு கடும் பின்னடைவாக அமைந்த நிலையில் அந்நாடு ஆஸ்திரேலியாவின் உதவியை பெற்றுள்ளது. உலகின் அதிகாரப்பூர்வமற்ற அதிகார பீடமாக கருதப்படும் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதியை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அதிபர் டிரம்ப், வெள்ளை மாளிகையின் கிழக்கு பகுதி அறை இடிக்கப்பட்டு அதிநவீன வசதிகளோடு கட்டப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக தனியாரிடமிருந்து நன்கொடையாக நிதி திரட்டப்பட்டிருக்கிறது என்றும் பொதுமக்களின் வரிப்பணம் இதற்கு செலவு செய்யப்படாது என்றும் டிரம்ப் தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியை 2028ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக நிறுத்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. ரஷ்யா அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு மூலம் கிடைக்கும் நிதியை யுக்ரைன் போருக்கு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்த முடிவை எடுத்துள்ளன. இதன்படி புதிய எரிவாயு ஒப்பந்தங்கள் 2026 ஜனவரியிலும் நீண்டகால ஒப்பந்தங்கள் 2028 ஜனவரியிலும் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக பதற்றம் மற்றும் உள்நாட்டு தேவையினால் ஏற்பட்ட மந்த நிலை காரணமாக சீனாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த காலாண்டில் ஓராண்டில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது. கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் சீனாவின் GDP 4.8% குறைந்துள்ளது. முந்தைய காலாண்டில் GDP வளர்ச்சி 5.2% இருந்தது. சீனாவில் வீட்டு விற்பனை 7.6%, நுகர்வோர் தேவை 3% குறைந்துள்ளது. ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனா டக்காய்ச்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜப்பான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் டக்காய்ச்சிக்கு மொத்தமுள்ள 465 வாக்குகளில் 237 வாக்குகள் கிடைத்தன. இதையடுத்து அவர் நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு முன் பிரதமராக இருந்த ஷிகரு இஷிபா தேர்தல் தோல்விகளால் பதவியிலிருந்து விலகினார். இந்நிலையில் தாராளவாத ஜனநாயக கட்சி 64 வயதான சனா டக்காய்ச்சியை தேர்வு செய்தது. இவர் ஜப்பானின் 104வது பிரதமர் ஆவார். 本院において内閣総理大臣に指名することに決まりました。ஜப்பானின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சனா டக்காய்ச்சிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த விரும்புவதாக ஜப்பானிய மொழியில் இட்டுள்ள வாழ்த்து பதிவில் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். தீபாவளி வாழ்த்து கூறியதற்காகவும் பிரதமர் மோடி அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி சிறைவாசத்தை தொடங்கியுள்ளார். 2007இல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு லிபியா நாட்டிலிருந்து முறைகேடான வழியில் நிதி பெற்ற விவகாரத்தில் சர்கோசிக்கு பாரிஸ் நீதிமன்றம் 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்நிலையில் அவரது சிறை தண்டனை காலம் இன்று முதல் தொடங்கியுள்ளது. கொலம்பியா நாட்டின் சாண்டா மார்டா நகரில் இன்று காலை பெய்த கனமழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாண்டா மார்டா நகரில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் மழை பெய்யும். இந்த ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. ஆனால் பருவநிலை மாற்றத்தின் விளைவால் ஒரே நேரத்தில் மிக அதிக மழைப்பொழிவு ஏற்படுவதால் வெள்ள பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு அருகே வீசிய பலத்த சூறாவளி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 10 பேர் காயமடைந்தனர். அதில் 4வரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கட்டுமான கிரேன்கள் சரிந்து விழுந்ததில் மருத்துவமனை மற்றும் வீடுகள் சேதமடைந்தன. சூறாவளியால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடியை ஒருநாள் போட்டிக்கு புதிய கேப்டனாக நியமித்துள்ளது. அடுத்த மாதம் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் அவர் அணியை வழிநடத்துவார். ஷாஹின் அஃப்ரிடி முகமது ரிஸ்வானுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பயிற்சியாளர்கள் மற்றும் கேப்டன்களை அடிக்கடி மாற்றி வருகிறது. இளைஞர்களின் மனநிலையை மாற்றவே பைசன் திரைப்படத்தை இயக்கியதாக திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் பைசன் திரைப்படம் வெளியான திரையரங்கிற்கு படத்தின் நாயகன் குரு விக்ரம், நாயகிகள் அனுபமா பரமேஸ்வரன், ரெஜிஷா விஜயன், இயக்குநர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் வந்திருந்தனர்.
ரசிகர்களை சந்தித்த அவர்கள் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது தனது வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகளையும் வலிகளையும் படமாக இருப்பதாக மாரி செல்வராஜ் குறிப்பிட்டார்.